centralized political leadership. The question for people to consider is this: Congress party and the India Alliance that takes supportship, can they truly protect democracy in this country? இன்றைய தினம் கேரளா போன்ற மாநிலத்தில் கூட காங்கிரஸ் தேர்தலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட அவர்கள் தீவிரவாதிகளின் PFI துணையோடு தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தீவிரவாதிகளின் துணையோடு தேர்தலை சந்திக்கும் காங்கிரஸால் எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்? Today, as Bharatiya Janata Party Karyakartas, we can proudly say that from 2014 up to 2023, Bharatiya Janata Party's government in the center has released over 1,48,000 crores for the state of Tamil Nadu for central schemes. Can anybody in the Congress party give a hisab for how much the Congress spent for the state of Tamil Nadu when they had power in the center? இன்றைய தினம் கடந்த 10 ஆண்டுகளில் 2014 முதல் 2024 வரை நரேந்திர மோடிஜியின் தலைமையிலான இந்த பாரதிய ஜனதாவின் அரசு 1,46,000 கோடி பணத்தை நம்முடைய தமிழகத்திற்கு தந்திருக்கின்றார்கள். இதுபோல் காங்கிரஸால் சொல்ல முடியுமா? அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு அவர்கள் தமிழகத்துக்கு தந்தார்கள் என்பதை அவர்களால் சொல்ல முடியுமா? That is why my appeal to all citizens and through Karyakartas is this: if you want to protect democracy, vote for BJP. If you want development, vote for BJP. If you want dynasty to lose and merit to win, vote for BJP. ஆகையால் தான் இங்கிருக்கும் தொண்டர்களையும் சரி இங்கிருக்கும் மக்களையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிக்க வேண்டும். குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவிற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். Vote for your family, not their family. Vote for BJP because the country is saying, "Vendu Modi, Mendu Modi." நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், அவர்கள் குடும்பத்திற்காக அல்ல. நாட்டின் நல்லதற்கு, நாட்டின் நன்மைக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் மோடிஜிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். बोलो भारत माता की